தண்ணீரை தருவார். ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து, மற்றவருடைய தாகத்தை தணிக்கின்ற இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையிலே தாகம் உள்ளவராக நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் இங்கு தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஏன் சொன்னார்? அதைத்தான் 2 குறிப்புகளிலே சுருக்கமாக நான் பகிர்ந்து, எவ்வளவு சுருக்கமாக, ஏனென்றால் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளெல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு குறிப்பாக மாத்திரம் ஒரு சொல்லிவிட்டு போகிறேன். 2 குறிப்பாக. முதலாவதாக வாசியுங்கள் அதே வசனத்தை, யோவான் 19ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசியுங்கள். 19:28. யோவான் அதற்கு அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். வசனத்தை நல்லா நம்ம கவனிக்கணும். எப்பொழுது ஒரு வசனத்துக்கு முன்னும் பின்பும், அந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனம் பின்னாடி உள்ள வசனம், அந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகள், இதெல்லாம் கூர்ந்து கவனித்தாதான் நாம் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஜீவ தண்ணீராக இயேசு, மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராக இயேசு சிலுவையிலே ஏன் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார்? வேத வாக்கியத்தை நிறைவேறத்தக்கதாக. அந்த கல்வாரி சிலுவையிலே கொடும் வேதனையிலே பாடுபட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் வேத வாக்கியங்களை நினைவு கூறுகிறார். தன்னை குறித்து ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஆகமங்களிலே சங்கீதங்களிலே சொல்லப்பட்ட காரியங்களை அவர் நினைவு கூறுகிறார். வேத வசனத்தை நிறைவேற்றுவதிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நிகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அதனால்தான் அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. சங்கீதம் 22:15 வாசிக்கிறோம், என் நாவு மேல் வாயோடு ஓட்டிக்கொண்டது. சங்கீதம் 69:21 வாசிக்கிறோம், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி. இந்த வசனங்களை எல்லாம் அவர் தன்னுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறார். சிலுவையிலே ஏறக்குறைய சங்கீதங்களிலே அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இன்னும் நிறைவேற வேண்டிய வார்த்தை என்ன? ஒரு வார்த்தை கூட தவறி போய்விடக் கூடாது என்பதிலே இயேசு அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருந்தார். ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது? இயேசுவே சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஆழமாய் போனதே கிடையாது. அவருடைய வார்த்தையிலே அவர் அவ்வளவு உறுதியாயிருக்கின்ற தேவன், தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதிலே உறுதி. ஆகவே அங்கே அந்த வார்த்தையை அவர் நினைவு கூறுகிறார். சங்கீதம் 138:2 வாசிக்கிறோம், அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 42:21 வாசிக்கிறோம், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். வேதத்தை முக்கியப்படுத்துகிற தேவனுங்க, தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். தன்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் எங்கே நிறைவேறாமல் போய்விடுமோ என்று சொல்லி அதையெல்லாம் அவர் கவனித்து அக்கறை உள்ளவராக அந்த கொடிய வேதனை மத்தியிலும் கூட தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்வது வேத வசனத்தை நிறைவேற்றக்கூடியவராக. நம்ம பார்க்கிறோம்ல, குருத்தோனாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி. ஏன் கழுதையை பார்த்தோன்னா அந்த கழுதை குட்டியை கண்டு அதன் மேல ஏன் ஏறினாரு? வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக. சகரியா 9:9 இருக்குது, இதோ ஒரு ராஜா சாந்த குணமுள்ளவராய் மரியின் மேலும் மரியின் குட்டின் மேலும் ஏறி வருகிறார். அந்த வசனத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் என்ன பண்றாரு? அதையெல்லாம் செய்யும். தேவனோட ஒவ்வொரு செயலிலும் வேத வசனத்தை நிறைவேற்றுவதிலே அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்று பாருங்க. நீங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? வேதத்தின் மீது அவ்வளவு ஒரு தாகம் இருக்கிறதா? அன்னைக்கு வேத வசனத்தை நிறைவேற்றுவதில் அவ்வளவு தாகம் உள்ளவராய் இருந்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னாரு. வேத வசனத்தை வாசிப்பதில் உங்களுக்கு தாகம் இருக்குதா? இந்த வேத வசனத்தை அசட்ட பண்றீங்களா? தயவு செய்து இந்த புனித வெள்ளி தினத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே நீங்கள் இதை நினைவு கூறுங்க. வேதத்தை முக்கியப்படுத்துங்க.
அதை வாசியுங்கள், அதை தியானியுங்கள், அது உங்களுடைய சுவாசமாக மாறட்டும். அடுத்ததாக நான் இன்னும் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவதாக, தாகமாய் இருக்கிறேன் என்பது எதை குறிக்கிறது? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவ குமாரன் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவ குமாரன். இயேசு கிறிஸ்து 50% கடவுள், 50% மனிதன் அல்ல. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது 100க்கு 100 தேவனாக இருந்தார், 100க்கு 100 மனிதனாக இருந்தார். ஆனால் சிலுவையிலே அவர் பாடுபட்ட பொழுது அந்த 4ஆம் வார்த்தையில் அதை சொல்லும் பொழுது ஏன் என் தேவன் என்று சொன்னார் தெரியுமா? ஏன் சொன்னார்? இதுவரைக்கும் பிதா என்று சொன்னவர், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னவர், கடைசி வார்த்தையிலே பிதாவே உங்களை கையிலே ஆகி ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னவர், அந்த 4ஆம் வார்த்தையில் மட்டும் என் தேவனே என்று ஏன் சொன்னார்? முற்றிலுமாக அவர் பாவமாக்கப்பட்டிருந்தபடினாலே அவர் முழு மனிதனாக மனுக்குலத்திற்கான பாவத்திற்கான பரிகாரத்தை சிலுவையிலே நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். ஆகவேதான் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, நமக்கு வாசித்தோம், எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் சொன்னது அவருடைய மனுஷீக தன்மையை வெளிப்படுத்துகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அவரு அது எப்படிங்க கடவுள் எப்படிங்க மனுஷனா வர முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு, அப்படிலாம் முடியாதுங்க, அவரு கடவுள் அந்த ஸ்தானத்திலே தான் இருந்தார் சொல்லி. இல்லை, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம், 1 யோவான் 4:3, 2 யோவான் 1:7, எபிரேயர் 2:14. ஆகவே இப்பொழுது எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இப்பொழுதுதான் முதலாக தன்னுடைய சரீர தாகத்தை உணர்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 18 மணி நேரங்கள் அவர் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார், மீதி 12 மணி நேரம். இந்த நேரத்தில் வியாழக்கிழமை ஒரு 9 மணிக்கு இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டிருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சிலுவையில் மரிக்கும் போது 3 மணி. கணக்கு போட்டு பாருங்க. அவரை கெத்செமனேயிலே கைது செய்யப்படும் பொழுது அதற்கு முன்பாகவே ரத்தத்தின் வேர்வை பெருந்துளிகளாக தரையில் விழுந்தது. அப்போதே அவருக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் கைது செய்யப்படுகிறார். முதலாவது காய்பாவினிடத்திற்கு, அண்ணாவினிடத்துக்கு அனுப்பப்படுகிறார். அதன் பிறகு அந்த நேரத்தில் பிரதான ஆசாரியனாக இருந்த காய்பாவினிடத்திற்கு அனுப்பப்படுகிறார். அவருடைய தாகத்தை யாரும் தீர்க்கவில்லை, அவரும் தண்ணீர் கேட்கவில்லை, யாரும் அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. அடுத்ததாக அதிகாலையிலே பிலாத்துவினிடத்தில் அனுப்பப்படுகிறார். அங்கிருந்து அந்த பிலாத்துவினிடத்திலும் அவர் தாகத்துக்கு தாகமாயிட்டு சொல்லவில்லை, யாரும் அவருக்கு ஒரு சொட்டு தண்ணீரும் கொடுக்கவில்லை. அங்கிருந்து ஏரோதினிடத்துக்கு அனுப்பப்படுகிறார். அங்கேயும் அவருக்கு தண்ணீர் வழங்கப்படவில்லை. மீண்டும் அவரை பிலாத்தின் அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்கேதான் அவருக்கு கொடிய அந்த சாட்டை அடி, உடல் கிழிக்கப்பட்டது. பொதுவாக கொஞ்சம் ரத்தம் போனாலே நீங்க பாருங்க, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு முதல்ல தண்ணி தான் ஞாபகம், தண்ணி தாகமா இருக்கணும். ஏன்னா ரத்தம் போயிடுச்சுனாலே தாகம். கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை சிந்தினார். தொடர்ச்சியாக இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்பட்ட சூழ்நிலை. 12 மணி நேரமாக அலைக்கழிக்கப்பட்டார். தண்ணியே குடிக்கல. உடல் முழுவதும் காயங்கள், ரத்தம் முழுவதுமாக வடிகிறது. எவ்வளவு தாகத்தோடு இருந்திருப்பார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தான் எதற்காக இந்த உலகத்திலே வந்தேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு தன்னுடைய சரீர தாகத்தையும் பொறுத்து கொண்டு இதுவரைக்கும் அவர் என்ன பண்ணல, தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய தேவையை அவர் வெளிப்படுத்தல. இப்பொழுது எல்லாம் முடிந்தது என்று அறிந்த பிறகு தன்னுடைய சரீர தேவையை, ஏனென்றால் அவர் மனுஷனத்தில் இருக்கிறார், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், தன்னுடைய தாகத்தை என்ன பண்றாரு, அங்கே வெளிப்படுத்துகிறார். தாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக அவருக்கு ஒரு காரியம் கொடுத்தாங்க. ஆனா அவர் வாங்கல.
ஏன்னா அது ஒரு போதை தரக்கூடிய ஒரு பானம். சிலுவையில் அறையப்படுகிற எல்லா குற்றவாளிகளுக்கும் அதை கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த சிலுவையினுடைய வேதனை வழி தெரியாமல் இருப்பதற்காக. ஆகவே இயேசு கிறிஸ்து அங்கே வாழவில்லை. அதை குறித்து நம்ம மத்தேயு 27:34 பார்க்கிறோம். ஆனால் யோவான் 19:30 அவர் தாகமா இருக்கு என்று சொன்ன உடனே அங்கே அவருக்கு ஒரு காடியிலே தோய்த்து கொடுக்கிறார்கள். அது அங்கே சிலுவையை காவல் காக்கிற ரோம போர் சேவகர்கள் தங்களுக்கு அந்த வெயிலுடைய கொடிய உஷ்ணத்திலே தங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கென்று வைத்துக் கொள்ளுகிற ஒரு பானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை வாங்கினார், அதை பருகினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாம் வேக வேகமாக தான் போயிட்டேன். ஏன்னா இதுக்கு மேல இதுவே ஆயிடுச்சு டைம். நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கு, ஆத்ம தாகத்தை வெளிப்படுத்த சொல்லி. ஆத்ம தாகம்லாம் கிடையவே கிடையாது. ஆத்மாக்கான எல்லா கிரயத்தையும் 4ஆவது வசனத்துல செய்து முடிச்சிட்டார். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். செய்து முடிச்சிட்டார், அங்கேயே பரிகாரம் செய்து முடிக்கப்பட்டது. அதனால்தான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இப்பொழுது வேத வசனத்தை நினைவு கூறுகிறார். இன்னும் என்னை குறித்து வேத வசனம் ஒன்று இருக்கிறது, பாக்கி இருக்கிறது. தாகத்துக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்களே என்று என் நாம் மேல் வாயோடு வெட்டி கொண்டது. இந்த வசனம் எல்லாம் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னாதான் எனக்கு காடியை கொடுப்பாங்கன்னு சொல்லி வேத வசனத்தை நிறைவேற்றுவதிலே அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் 100க்கு 100 தேவன், 100க்கு 100 மனிதன். ஆகவே எல்லாம் முடிந்தது என்று அறிந்த பின்பாக மனுஷத்திலே தன்னுடைய சரீர தேவையை இப்போது அங்கே சொல்கிறார். இது ஆத்தும தாகம் அல்ல, வேத வாக்கியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த வேதத்தின் மீது உள்ள தீராத வாஞ்சை. அதோடு கூட தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் மனிதனானார் என்பதை இந்த மனுக்குலம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையிலே அவர் தவிப்போடு கூட கதறினார். பிரியமானவர்களே, வேதத்தை வாசியுங்கள். அவர்தான் வார்த்தை. வார்த்தையானவரே தன்னுடைய வார்த்தையை அவ்வளவு முக்கியப்படுத்தினார், அவ்வளவு மேன்மைப்படுத்தினார். அதை நிறைவேற்றுவதிலே அவ்வளவு தீவிரம் காட்டினார். நீங்களும் நானும் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தை வாசிப்பதிலே அதிக தீவிரம் காட்ட வேண்டும். நம்முடைய உண்மையான பலவீனங்களை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு தன்னுடைய சரீர தாகத்தை உண்மையாக ஒத்துக்கொண்ட இயேசு ஒரு நாளும் நடிக்கவே மாட்டார். அப்படியே நினைச்சா கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், தாகமா இருக்கிறேன்னு சொல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுப்பாங்க, கடவுள் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. சங்கீதம் 50:12 என்ன சொல்கிறது, நான் பசியா இருந்தால் ஒருவனுக்கும் சொல்லேன். அப்ப தாகமா இருந்தா மட்டும் சொல்லுவாரா? பசியா இருந்தாலும் சொல்ல மாட்டாரு, தாகமா இருந்தா ஏன் சொல்ல போறாரு? ஆனால் ஏன் சொன்னா தன்னுடைய தேவை அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த சூழ்நிலை, அவர் உண்மையில அவருக்கு தாகமா தான் இருந்தது. ஏறக்குறைய 18 மணி நேரம் இடைவிடாத அலைச்சல், ரத்தம் சிந்தது, கொடிய காயங்கள், இது மத்தியிலே அவர் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. ஆகவே தன்னுடைய பலவீனத்தை அவர் வெளிப்படுத்தினார். நாமும் நம்முடைய உண்மையான பலவீனங்களை கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது அதுதான் ஒரு மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆகவே தாகமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின அந்த வார்த்தையின் அர்த்தம் ஒன்று, வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதிலே அக்கறை உள்ளவராக இருந்தால் தன்னுடைய உண்மையான அந்த தேவையை அவர் மனுஷனாக இருந்து பாடப்பட்டபடினாலே அது உண்மையாக ஒத்துக்கொண்டார். நாமும் அவர் காட்டின சிலுவை பாதையை நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.